அருமையான சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் இப்படி கூடி வரத்தக்கதாக கடவுள் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லி நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவண்ணமாகவே இந்த ஜெப வேளையிலே நாம் ஆண்டவரை நல்ல விதத்தில் ஆராதிக்க, அநேக ஜெப குறிப்புகளுக்காக நாம் இறைவனிடத்திலே மன்றாட கடவுள் நமக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட சேர்ந்து மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளும்படி பட்சமாய் நான் கேட்டுக்கொள்வேன். பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி 12 புத்தகங்களும் சின்ன தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஓசியா முதல் மல்கியா வரைக்கும். அந்த மல்கியா தீர்க்க தரிசனம் தான் அந்த சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே கடைசியாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகம், பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம். இதற்கு பிற்பாடு ஏறத்தாழ 400 ஆண்டுகள் எந்த விதமான தீர்க்கதரிசியும் ஆண்டவர் இஸ்ரவேலிலே ஏற்படுத்தவில்லை. ஆகவே கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கக்கூடிய யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் அது ஒரு நீண்ட காலம். அந்த 400 வருடங்களையும் இருண்ட காலம், இல்லாவிட்டால் மௌன காலம் என்று சொல்லி அழைப்பார்கள். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கிறது. இந்த 400 கால இடைவெளியை டெஸ்டமெண்ட் பீரியட் என்று சொல்லி சொல்லுவார்கள். இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியட் என்று சொல்லி சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த காலத்தை அப்படியாக குறிப்பிடுவார்கள். இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 4 அதிகாரங்கள் இருக்கிறது, 55 வசனங்கள் இருக்கிறது. 55 வசனங்கள் இருக்கிறது. இன்னொரு காரியம், இந்த மல்கியா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் மெசஞ்சர், தூதன் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய தூதன், என்னுடைய தூதன். மல்கியா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லி அர்த்தம். அப்ப கர்த்தருடைய தூதன் இல்லாவிட்டால் கர்த்தருடைய மெசஞ்சர், அவன் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதனை அப்படியே ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுவதுதான் உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசியினுடைய பணி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. பல வேளைகளிலே நாம் யாரை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நவீன காலத்திலே இருக்கிற தீர்க்கதரிசிகளும் சரி, இருக்கின்ற கிளி ஜோசியர்களும் சரி, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் கூட தீர்க்கதரிசிகளை குறித்த ஒரு அக்கறை இல்லாதபடிக்கு, ஒரு தெளிவு இல்லாதபடிக்கு நாம் காணப்படுகிறோம். கிளி ஜோசியக்காரன் உனக்கு நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லுவான். நாம நினைத்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகள் கடவுளுடைய ஆசீர்வதிப்பார். 2 பேருக்கும் ஒண்ணுதான். இதுல எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு கிளி ஜோசியர்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகின்றவர்களை நாம் என்ன செய்வது கிடையாது, கவனிப்பது கிடையாது. ஆனா வேதம் நல்ல விதமாக தீர்க்கதரிசிகளை குறித்து நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்படுகிறது. யார் உண்மையான தீர்க்கதரிசி என்று சொல்லி எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20, 21, 22. உபாகமம் 18, 20, 21, 22. சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும், வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஆக கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தையை சொல்லுகின்றவன் தான் தீர்க்கதரிசி. அப்படி கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்வான் என்று சொன்னால் அது நிச்சயமாக என்ன செய்யும்? நடைபெறும். அது நடைபெறாமல் போனால் அவன் கர்த்தர் சொல்லாத வார்த்தையை துணிகரமாக சொன்னான். ஆகவே நீ அவனுக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம் என்று சொல்லி வசனம் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது. ஆக உண்மையான ஒரு தீர்க்கதரிசி என்பவன் கர்த்தரிடத்திலே, கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு
அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிறவன் தான் உண்மையான ஒரு தீர்க்கதரிசி. இந்த மல்கியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தினுடைய சாராம்சம் என்ன என்ன மையப்படுத்தி இந்த புத்தகம் சொல்லுகிறது என்று சொன்னால், முதலாவது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 1:6. குமாரன் என் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். இந்த மல்கியா புத்தகம் குறிப்பாக ஆசாரியர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். நமக்கு தெரியும், இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள். அதிலே ஒரு கோத்திரம், லேவி கோத்திரத்தை ஆசாரிய ஊழியத்திற்கென ஆண்டவர் பிரித்தெடுத்தார். ஆகவே இது ஆசாரியர்களுக்காக சொல்லப்பட்ட பிரத்யேகமான தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது நாம் அனைவருமே ஆசாரியர்கள் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. 1 பேதுரு 2:9 அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை தெரிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆக நீங்களும் நானுமே இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆக இந்த புத்தகம் நமக்கு உரியது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை நீங்கள் பிதா என்று சொல்லுகிறீர்களே, அப்படியானால் எனக்குரிய கனம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். ஆண்டவர் கனத்துக்கு உரியவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் அவர் கடவுள் மாத்திரம்தான், வேறு யாரும் கிடையாது. என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கு கொடேன் என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரை கனப்படுத்துகின்ற விஷயத்திலே மிகவும் அவர் எச்சரிக்கையுள்ள எரிச்சலுள்ள தேவனாயிருக்கார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்னை நீங்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பிதா நான் தான் என்று சொல்லி, ஆனால் நீங்கள் என்னை கனம் பண்ண தவறிவிட்டீர்கள் என்று சொல்லி ஆசாரியர்களை பார்த்து கேட்கின்றார். அப்ப ஆண்டவரை கனம் பண்ணுவது என்றால் என்ன? ஒரு காரியத்தை விளக்குவதற்காக ஒரு வார்த்தையை விளக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வார்த்தையினுடைய எதிர்மறையை, எதிர்ப்பதத்தை நாம் விளக்கிவிட்டால் சொல்லப்படுகின்ற வார்த்தைக்குரிய விளக்கத்தை நாம் ஈஸியாக என்ன செய்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது கனம் பண்ணுவது என்றால் என்ன என்பதை நாம் விளக்குவதற்காக எந்தெந்த விதத்திலே நாம் ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறோம் என்பதை அறிந்து கொண்டால் கனம் பண்ணுகிறது என்ன என்பதை நாம் எளிதில் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக, நஷ்டம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் விளக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன், லாபம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் விளக்கிவிட்டு அப்படியே தோசையை திருப்பி போடுற மாதிரி போட்டோம்னா அதுதான் நஷ்டம். அதே மாதிரி தான் ஆண்டவரை கனம் பண்ணுவது என்றால் என்ன என்பதை விளக்குவதை காட்டிலும் எந்தெந்த விதங்களிலே நாம் ஆண்டவரை கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டால் ஆண்டவரை கனம் பண்ணுவது நமக்கு எளிதிலே விளங்கிவிடும். ஆக முதலாவதாக எந்த விதத்திலே நாம் ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் வரும் பொழுது கொடுக்கப்படுகின்ற கட்டளை என்ன? நீ வெறுங்கையோடு கூட வரக்கூடாது, காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டிருந்தார். அப்படிப்பட்ட காணிக்கைகள் எப்படியாய் இருக்க வேண்டும்? அந்த காலத்திலே காணிக்கைகள் என்பது ஆடு மாடுகள், புறா குஞ்சுகள், இதைத்தான் காணிக்கையாக ஆண்டவருக்கு கொண்டு வந்து பலிபீடத்திலே படைப்பார்கள். ஆக அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு திட்டமும் தெளிவுமாக என்ன செய்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் வாசிக்கலாம். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
குருடு, 22. குருடு, எரிச்சல், முடம், கழலை, பொறி, புண் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியிடாமலும் இருப்பீர்களாக. 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே படைக்கும் பொழுது பழுதுள்ள ஒன்றையும் படைக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். குருடு, நெரிசல், மடம், கழலை, சொறி, புண் முதலிய பழுதுள்ளவர்களை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த தீர்க்கதரிசியுடைய நாட்களிலே ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள்? ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட பாடத்தை சொன்னார்கள்? நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. ஜனங்களை எந்த அளவிற்கு இவர்கள் வழிநடத்தி கொண்டு போகிறார் பாருங்க. ஆண்டவர் எது குருட கொண்டு வரக்கூடாது, சொறி பிடிச்சதை கொண்டு வரக்கூடாது, கழலை உள்ளதை கொண்டு வரக்கூடாது, புண் பிடிச்சதை பலியிடக்கூடாது என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக சொல்லி இருக்க, இந்த ஆசாரியர்கள் செய்த காரியம் என்ன? அதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? கடவுளுடைய பலிபீடத்துல பலிக்கலாம், படைக்கலாம், அதிலே ஒன்றும் தவறல்ல என்று சொல்லி அவர்களை திசை திருப்பி விட்டார்கள். ஆண்டவர் சொன்னது ஒன்று, ஆனால் இந்த ஜனங்கள் செய்வது மற்ற ஒன்று. எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடாது என்பதிலே ஜனங்கள் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள். வீட்டின் முன்பாக, கேட்டின் முன்பாக வாகனங்களை நிறுத்தாதுன்னு போட்டா எல்லா வண்டி அங்கதான் நிறுத்துவானுங்க. இங்கே குப்பை கொட்டாதீர்கள் போனா ஊர் குப்பை போர் அங்கதான் இருக்கும். இங்கே எச்சிலை துப்பாதீர்கள் சொன்னா போற வரவெல்லாம் அந்த இடத்துல தான் துப்புவான். அப்படி எதை செய்யக்கூடாதோ அதை செய்வதில் ஜனங்களுக்கு மிகவும் அலாதியான பிரியம். அதே மாதிரி தான் இந்த ஜனங்கள் பழுதுள்ளவர்களை படைக்க வேண்டாம்னு சொன்னா குரட்டை கொண்டு வந்து, பொறி பிடிச்சதை கொண்டு வந்து, ஊனமானதை கொண்டு வந்து கடவுளுடைய ஆலயத்தில் என்ன செய்தார்கள்? படைத்தார்கள். இன்னும் சொல்ல போனா சந்தையில எது விற்க முடியாதோ அதை கொண்டு வந்து எங்க படைக்கிறாங்க? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே படைக்கின்றார்கள். இந்த காலத்துல நம்ம என்ன செய்வது கிடையாது? பலியிடுவது கிடையாது, ஆடு மாடுகள் எல்லாம் படைப்பது கிடையாது. ஆனா காணிக்கைகளை பணமாக நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம்? கொண்டு வந்து போடுகிறோம். எப்படிப்பட்ட பணங்களை கொண்டு வந்து போடுகிறோம் இல்லைங்களா? டவுன் பஸ் கண்டக்டர் திருப்பி நம்ம மூஞ்சில எடுத்து அறிவா, அந்த நோட்டெல்லாம் எங்க வரும்? காணிக்கை பையில வரும் இல்லைங்களா? டவுன் பஸ் கண்டக்டர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆனா கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். நான் குன்னூர்ல ஒரு ஆலயத்துல கமிட்டி மெம்பரா இருந்தேன். நாங்க 9 பேர் இருந்தோம். எங்களுக்குள்ள ட்ரெஷரர் போஸ்டுக்கு ஒரு நாள் சண்டை வந்ததே கிடையாது. நாங்க ஒரு பேங்க்ல வேலை செய்யறவர் தான் ட்ரெஷரா போட்டிருந்தோம். ஏன்னு கேட்டா அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, இந்த அடுக்கு படிச்ச நோட்டு, ஓட்ட விழுந்த நோட்டு, எல்லாத நோட்டுகள் எல்லாம் அவர் எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஈடாக அவர் சொந்த பணத்தை போட்டுட்டு அடுத்த நாள் பேங்க்ல கொண்டு போய் என்ன செஞ்சுக்குவாரு? அவரு மாத்திக்குவாரு. இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறோம். அப்போ ஆண்டவரை கனம் பண்ணுவது என்றால் என்ன? பழுதற்றவைகளை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது நம் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். பழுதுள்ளவர்களை ஆண்டவருக்கு படைக்கும் பொழுது ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்? கனவீனம் பண்ணுகிறோம். அப்போ முதலாவதாக எந்த விதத்திலே நாம் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும்? பழுதற்றவைகளை ஆண்டவருக்கு படைக்கின்ற வேளையிலே ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக எந்த விதத்திலே நாம் ஆண்டவரை கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? 2வது அதிகாரம், மல்கியா 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே பல வேளைகளிலே நாம் ஆண்டவரை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்று தருகிறது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்வது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கூடுமானால் தேவ பக்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பிரயோகங்கள் என்று சொல்லி. இன்னொரு உதாரணம் சொல்லுவாரு, ஒரே கிணற்றுல உப்பு தண்ணியை சுரக்காது, நல்ல தண்ணியை சுரக்காது. ஒன்னா உப்பு தண்ணி தான் சுரக்கும், இல்லைன்னா நல்ல தண்ணி தான் சுரக்கும். ஆனால் அந்த அதிசயம் நம்ம வாயில தான் நடக்கும், இந்த கிணத்துல தான் நடக்கும். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆளை பார்க்கும்போது சொல்லுவோம், அப்படியே உருகி பேசுவோம். ஆளு மறைஞ்ச பிற்பாடு அயோக்கியம் போறான் பாரு, அதே வாய் தான்.
அதே வாய் தான், ஒரே வாயில் தான். வசனம் என்ன சொல்லுது? துதித்தலும் சபித்தலும் வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று சொல்லி வசனம் நம்ம என்ன செய்கிறது? எச்சரிக்கிறது. நல்ல வார்த்தைகளை நாம் பிரயோகிக்க என்ன செய்து கொள்ள வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பழம் போன்ற நல்ல வார்த்தைகள் இருக்க காய் போன்ற வார்த்தைகளை நாம் ஏன் பிரயோகிக்க வேண்டும்? அன்பின் வார்த்தைகள், உற்சாகத்தின் வார்த்தைகள், ஆறுதலின் வார்த்தைகள், தேர்தலுடைய வார்த்தைகள், நம்பிக்கையினுடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். காயப்படுத்துகின்ற வார்த்தைகள் ஒரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்ப இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நீங்களும் நானும் பிரயோகிக்கும் பொழுது நாம் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். அப்ப முதலாவதாக பழுதற்றவைகளை நாம் படைக்கும் பொழுது ஆண்டவரை கனம் பண்ணுகிறோம். இரண்டாவதாக நல்ல வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது ஆண்டவரை நாம் கனம் பண்ணுகிறோம். மூன்றாவதாக எந்த விதத்திலே நாம் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும்? அதே 2வது அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களும் நானும் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்திலே என்ன காணப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் வாயிலாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? வாயிலே வேதம் காணப்பட வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. இன்றைக்கு நம்முடைய வாயிலே ஜனங்கள் எதை பார்ப்பார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். லிப்ஸ்டிக்கை பார்க்கறாங்களா? வெத்தலை வாக்க பார்க்கறாங்களா? பீடி சிகரெட்டை பார்க்கலாங்களா? லாகிரி வஸ்துக்களை பார்க்கிறார்களா? எந்த அளவிற்கு நாம் நம்முடைய நடை உடை பாவனைகளிலும் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆசாரியர்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வேதம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் வேதத்தினுடைய வார்த்தைகளாய் காணப்பட வேண்டுமே ஒழிய மற்ற பிரயோஜனமற்ற வார்த்தைகள், அப்பிரயோஜனமற்ற வார்த்தைகள் ஒரு நாள் நம்முடைய வாயில் என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. ஜனங்கள் நம்மிடத்தில் என்ன தேடுகிறார்களாம்? வேதத்தை ஆசாரியர்களாகிய உங்களுடைய வாயிலும் என்னுடைய வாயிலும் தேடுகின்றார்களாம். அப்ப ஆண்டவரை நாம் எப்பொழுது கனம் பண்ணுகிறோம்? நம்முடைய வாயிலே வேதத்தை ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். எப்பொழுதெல்லாம் வேதத்தின் வார்த்தைகளை தவிர பிரயோஜனமற்ற வார்த்தைகள் காணப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கனவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பேச்சுக்களிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம என்ன செய்கின்றார்? அழைக்கின்றார். பழுதற்றவர்களை படைக்கும் பொழுது கனம் பண்ணுகிறோம். நல்ல வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது ஆண்டவரை நாம் கனம் பண்ணுகிறோம். வேதத்தை நம்முடைய வாயில வைத்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். நான்காவதாக எந்த விதத்திலே நாம் ஆண்டவரை கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? 14ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாக அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். பாருங்க, ஆண்டவர் திருமண காரியத்திலே ஜனங்களுக்கு திட்டமும் தெளிவுமான வழிநடத்தல் என்ன செய்தார்? கொடுத்திருந்தார். ஆனால் இந்த யூத ஜனங்கள் செய்த காரியம் என்ன? தாங்கள் ஏற்கனவே மணமுடித்திருந்த யூத பெண்களை தள்ளிவிட்டு விவாகரத்து செய்துவிட்டு அந்நிய தேவதைகளை வணங்குகின்ற பெண்களை, அந்நிய குமார்த்திகள் இவர்கள் என்ன செய்தார்கள்? விவாகம் பண்ணினார்கள். தாங்கள் கட்டின மனைவிக்கு அவர்கள் துரோகம் செய்தார்கள். குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரை கனம் பண்ண நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகிறோம். திருமண உறவிலே ஆண்டவரை கனம் பண்ண நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகிறோம். ஆனால் பல வேளைகளிலே
இன்றைக்கு திருமணங்கள் விவாகரத்திலே போய் என்ன செய்கிறது, முடிவடைகிறது. மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு காரியம் என்ன, இன்றைக்கு குடும்ப நல கோர்ட்டுகளில் அது எந்த இடமானாலும் சரி நீங்கள் போய் பாருங்கள், 5 விவாகரத்து கேசுகள் வந்ததுன்னா அதுல 3 கேசுகள் கிறிஸ்தவ குடும்பங்களிலே நடைபெறுகின்ற காரியங்கள். கிறிஸ்தவ திருமணங்கள் இன்றைக்கு விவாகரத்திலே போய் என்ன செய்கிறது, முடிவடைகிறது. ஏன், இன்றைக்கு நாம் உலக பிரகாரமாக காரியங்களை நாம் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டோம், தேட ஆரம்பித்து விட்டோம். பழைய காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கஞ்சியோ கூழோ, கடைசி வரைக்கும் பொண்ணை கண்கலகாத பார்த்துட்டா இருந்தா போதுங்க, அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை இருந்தா பாருங்க, கொஞ்சம் பக்தியுள்ள பாயினா இருந்தா பாருங்க, அதுதான் சொல்லுவாங்க. வேற எந்த காரியத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த காரியத்துல பெற்றோர்கள் எப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறாங்க, பையனை பெற்றவங்களும் சரி பொண்ணை பெற்றவங்களும் சரி எல்லாமே உலகத்தினுடைய மதிப்பீடுகளை விளிம்பிகளை வைத்துதான் என்ன செய்கிறது, இன்றைக்கு திருமணங்கள் நிச்சயிப்பட்டு கொண்டே இருக்கிறத ஒழிய ஆவிக்குரிய தராதரம் திருமணங்களில் என்ன செய்வது கிடையாது, பங்கு அடைவது கிடையாது. வெறும் அலங்காரங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் இன்றைக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டு இன்றைக்கு கிறிஸ்தவ திருமணத்தினுடைய அடிப்படையை நாம் என்ன செய்துவிட்டோம், மறந்து விட்டோம். திருமண உறவை ஏற்படுத்தினது கடவுள் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு திருமண உறவை என்ன செய்தார், ஏற்படுத்தினார். அப்பொழுது அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி. ஆகவே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கூட்டுறவை திருமண பந்தத்தின் வாயிலாக ஏற்படுத்தினார். அதே வேளையிலே தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் சொன்னார். இந்த மல்கியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அப்படித்தான் இருக்குது. அப்ப விவாகரத்து என்பது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம். ஆகவேதான் மோசேயினுடைய பெற்றோர்களை பற்றி சொல்லும் பொழுது யாத்ரா 2ஆம் அதிகாரத்துல லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒருவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தி என்ன செய்தான், விவாகம் பண்ணினான் என்று சொல்லி அங்கே வசனம் வருவதை பார்க்க முடியும். நாம் எந்த விதத்திலே நாம் ஆண்டவரை கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அந்நிய நுகத்திலே நாம் இணைந்ததினாலே ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:14 முதல் 18 முடிய. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோடு தான் எல்லா விதமான தொடர்புகளும் கொள்ள வேண்டும். அது ஒருவேளை வியாபார உறவுகளாக இருந்தாலும் சரி, திருமண உறவுகளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, விசுவாசியோடு தான் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அது இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வருவதற்கு காரணம் என்ன, நம் உலகத்திற்குரிய காரியங்களுக்கு அதிகமாக நாம் முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு கடவுளுடைய காரியங்களுக்கு நாம் என்ன செய்வோம், முக்கியத்துவத்தை கொடுக்க தவறிவிட்டோம். ஆக ஆண்டவரை கனம் பண்ணுவது என்றால் என்ன, நல்ல குடும்ப உறவுகளை நாம் பேணும் பொழுது, கணவனுக்கு மனைவிக்கு உள்ள உறவு, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு, சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருக்கின்ற உறவு, இவைகளிலே நம் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும், கனம் பண்ண வேண்டும். இந்த யூத ஜனங்கள், பழைய ஏற்பாட்டிலே இருந்த அந்த யூத ஜனங்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவருடைய கட்டளை விட்டு விலகி ஏற்கனவே மனம் முடித்திருந்த பெண்களை விவாகரத்து செய்துவிட்டு அந்நிய தேவதையின் பெண்களை என்ன செய்தார்கள், அவர்கள் விவாகம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய பார்வைக்கு அது அருவருப்பான காரியமா என்ன செய்தது, காணப்பட்டது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு கிறிஸ்தவ திருமணங்களிலே இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. அது எல்லா சபைகளிலும் இன்றைக்கு அது ஒரு புற்றுநோயாக புறையோடி போய்கொண்டே இருக்கிறது.
அடிப்படை சத்தியங்களை கற்றுக் கொடுக்க நாம் என்ன செய்துவிட்டோம்? தவறிவிட்டோம். நல்ல குடும்ப உறவுகளை பேண நாம் என்ன செய்துவிட்டோம்? தவறிவிட்டோம். அப்ப ஆண்டவரை கனம் பண்ணுவது என்றால் என்ன? நல்ல குடும்ப உறவுகளை நாம் பேணி பாதுகாக்கும் பொழுது ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். பழுதற்றவர்களை படைக்கும் பொழுது ஆண்டவரை நாம் கனம் பண்ணுகிறோம். நல்ல வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது ஆண்டவரை நாம் கனம் பண்ணுகிறோம். அதே மாதிரி நல்ல குடும்ப உறவுகளை நாம் பேணும் பொழுது ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். வேதம் வாயிலே காணப்படும் பொழுது ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். அடுத்தபடியாக எந்த விதத்திலே நாம் ஆண்டவரை கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? 3வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். மல்கியா 3, 13, 14, 15. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளையை கை கொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களோ என்று சொல்லுகிறீர்கள். நம்முடைய வாயின் வாக்கு மூலங்களினாலே ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆண்டவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பிரயோகித்துக் கொண்டிருக்கிறோம்? குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, நமக்கு அருமையானவர்களை நாம் ஒருவேளை இழக்க கொடுத்தால் நம்முடைய வாயினுடைய வாக்குமூலங்கள் எப்படி வருகிறது? கடவுளுக்கு அதை செஞ்சனே, இதை செஞ்சனே, அப்படி ஓடுனேனே, இப்படி ஓடுனேனே, அதை கொடுத்தேனே, இதை கொடுத்தேனே, ஆனா ஏன் குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த தோல்வி, ஏன் வியாபாரத்துல நஷ்டம், ஏன் என்னுடைய குடும்பத்துல இழப்புகள்? பல வேளைகளிலே நாம் ஆண்டவருக்கு விரோதமாக வார்த்தைகளை என்ன செய்து விடுகிறோம்? விட்டு விடுகிறோம். அவனை பாருங்க, அவன் நல்லாத்தான் இருக்கிறா, லஞ்சமா வாங்கி குவிக்கிறா, மாடி மேல மாடி கட்டுறா, வாகனத்துக்கு மேல வாகனத்தை வச்சிருக்கிறா, அவனு நல்ல கண்டையும் கழித்தியமா தான் இருக்கிறா, அவனுக்கெல்லாம் ஒண்ணும் நடக்கிறது இல்லை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு கடவுளுக்கு விரோதமாக நாம் என்ன செய்து விடுகிறோம்? வாக்கு மூலங்களை நாம் என்ன செய்து விடுகிறோம்? விட்டு விடுகிறோம். இது ஆண்டவரை கனவீனப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. உலகத்திலே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் உலகம் துன்பத்தை தான் தரும் என்பது வேதத்தினுடைய போதனை திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி. 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பத்திலிருந்து நம்ம யாருக்கு விதிவிலக்கு கிடையாது, விசேஷமாக கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு. ஆக உலகத்திலே நமக்கு துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் என்பது வேதத்தினுடைய போதனை. அப்படி துன்பங்கள் வரும் பொழுது, துயரங்கள் வரும் பொழுது நாம் அதனை சகித்துக் கொள்ளத்தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம். அதற்கு நம்ம முற்றிலுமாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆனா கடவுளுக்கு விரோதமாக ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? வாக்கு மூலங்களை விட்டுவிடக்கூடாது. அது கடவுளை கனவீனம் பண்ணுகின்ற ஒரு செயல் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக் கூடாது. அப்ப எந்தெந்த விதத்திலே நாம் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும்? பழுதற்றவர்களை படைக்கும் பொழுது ஆண்டவரை நாம் கனம் பண்ண வேண்டும். நல்ல வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது ஆண்டவரை நாம் கனம் பண்ண வேண்டும். வேதத்தை வாயிலே வைத்திருந்து நாம் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். நல்ல குடும்ப உறவுகளை பேணி பாதுகாத்து ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். நல்ல வாக்கு மூலங்களை கொடுத்து ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். அடுத்தபடியாக எந்த விதத்திலே நாம் ஆண்டவரை கனவீனம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? 3வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று. மல்கியா 3, 8, 9, 10. அதுதான் வாசிக்கிறேன். மல்கியா. ஓகே ஓகே சார், மத்தேயு எடுத்தேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகர சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த மல்கியா 3:10 வசனம்தான் வேதத்தில் உள்ள அத்தனை வசனங்களை காட்டிலும் ஊழியக்காரர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம். இந்த வசனத்தை சொல்லிதான் காணிக்கைகள் என்ன செய்வாங்க, ஜனங்கள் எடுத்திருந்து அடிச்சு பிடுங்குவாங்க. இந்த தசமபாக எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். எல்லாமே வேதத்திலே சொல்லப்படாத இந்த காரியத்தை நான் சொல்வது கிடையாது. வேதத்தில் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் சொல்லுகிறேன். நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். எதற்காக ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நியமத்திலே தசம பாகத்தை கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஜனங்கள் 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து கடவுள் அவர்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து மோசேயை தலைவனாக ஏற்படுத்தி கானானுக்கு நேராக வழிநடத்திக் கொண்டு வருகிறார். இப்பொழுது கானானுடைய எல்லைகளுக்குள்ளாக வந்து விட்டார்கள். மோசே செய்த ஒரு சிறிய தவறு நிமித்தம் அவன் கானானுக்குள்ளாக போக முடியாதபடிக்கு போய்விட்டது. யோசுவா தலைமையேற்று ஜனங்களை கானானுக்குள்ளாக என்ன செய்கிறான், வழி நடத்தி கொண்டு வருகிறான். ஆக கானானுக்குள்ளாக ஜனங்கள் சென்றார்கள். யோசுவாவினுடைய தலையில ஒரு பெரிய பொறுப்பு விழுந்தது. என்ன பொறுப்பு? இத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் அந்த தேசத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், பிரித்து கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தது என்ன? இந்த 12 கோத்திரங்கள் இருக்கிறது, அதுல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். அவர்களை நீ எனக்காக பிரித்து விடு. அவர்கள் ஆசாரி ஊழியத்தை செய்துவிட வேண்டும். அவர்களுக்கு நிலங்கள் கிடையாது, அவர்களுக்கு நான் தான் பங்கு. அவர்கள் என்னை தான் சார்ந்திருக்க வேண்டும். ஆசாரியன் என்பவன் தன்னுடைய அனைத்து தேவைகளுக்கும் ஆண்டவரை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும் ஒழிய மனிதர்களை ஒரு நாளும் என்ன செய்யவிடக்கூடாது, சார்ந்து விடக்கூடாது. என நான் தான் அவர்களுக்கு வீதம், நான் தான் அவர்களுக்கு பங்கு என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லிவிட்டார். ஆக 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் போயிடுச்சு. இந்த ஆசாரியர்களுடைய பணி என்ன? அந்த கோத்திரத்தினுடைய பணி என்ன? ஆலயத்தையும் ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களிலும் அவர்கள் ஈடுபாடு கொள்ள வேண்டும். ஏன்னா அத்தனை 11 கோத்திரத்து ஜனங்களும் பலிகளை கொண்டு வருவார்கள். அத்தனை பலிகளையும் இவர்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு அடுத்த காரியங்களில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். ஆலயத்தினுடைய பணிமுட்டுகளை அவர்கள் கழுவ வேண்டும். தட்டுமுட்டு ஜாமான்கள் எல்லாம் கழுவ வேண்டும். ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஆலயமும் ஆலயத்துக்கு அடுத்த பணிகளும் தான் லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அதற்குத்தான் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். என்ன திட்டத்தை வைத்திருந்தார்? மற்ற 11 கோத்திரத்து ஜனங்களும் அவர்கள் நிலத்திலே பயிரிட வேண்டும். நிலத்தின் பலனிலே 10ல் 1 பங்கை ஆலயத்திலே கொண்டு வந்து அதை ஆசாரியர்களாகிய அந்த லேவி கோத்திரத்திற்கு பங்கிட வேண்டும். ஆக 11 கோத்திரங்களும் சேர்ந்து ஒரு கோத்திரத்தை பராமரிக்க வேண்டும். உதாரணமாக ஒரு கோத்திரத்துல 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா மொத்தம் 12 கோத்திரம் 12,000 பேர். அதுல ஒரு 10,000 1,20,000 பேர். அந்த 10,000 பேர் லேவி கோத்திரம் தனியா இருக்கணும். மிச்சம் 1,10,000 பேர் அவர்கள் விளைச்சலிலே தசமபாகத்தை கொண்டு வந்து இந்த 10,000 பேரை போஷிக்கணும். அப்ப தசமபாகம் என்பது என்ன? ஒரு கோத்திரத்தினுடைய ஜனங்களை போஷிப்பதற்காக சொல்லப்பட்ட கட்டளையிடப்பட்ட நியமம் தான் தசமபாகம். அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆனால் இன்றைய நாட்களிலே அதனை ஒரு உபதேசமாகவே மாற்றிக்கொண்டு ஒரு குடும்பம் கொடுப்பதற்காக 1000 குடும்பங்கள் தசமபாகத்தை கொடுத்து கொண்டு, இது நிதர்சனமான உண்மை. இது பொய்ன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அதுதான் நடக்குது. கோத்திரங்கள் பயன்பட வேண்டும். ஒரு கோத்திரம் பயன்படுவதற்காகத்தான் தசமபாகமே ஒழிய ஒரு குடும்பம் கொடுப்பதற்காக தசமபாகம் இல்லை. இன்னும் சொல்ல போனா புதிய ஏற்பாட்டினுடைய காலத்திலே வாழுகின்ற உங்களுக்கும் எனக்கும் இந்த தசமபாக உபதேசம் பொருந்தாது. புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். உற்சாகமாய் கொடுக்கணும் எவனோ அவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொடு உனக்கு கொடுக்கப்படும், அள உனக்கு அளக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து மடியிலே போடுவார்கள். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். நீ கொடுப்பது சிறிதோ பெரிதோ, 5%, 10%, 15%, 20%, அதனை ஆண்டவர் பார்ப்பது கிடையாது. நீ எந்த மனப்பான்மையோடு கொடுக்கிறாய், உற்சாகமாய் நீ கொடுக்கும் பொழுது அதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை மீறி அந்த தசமபாக காணிக்கை என்ன செய்யவில்லை, அவர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை. ஆகவே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தசமபாகத்தை அவர்கள் தங்களுக்கென வைத்து விட்டார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் திருடி விட்டீர்கள், என்னை நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள் என்று சொல்லி. அப்போ
ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். அப்படின்னா எந்த அளவு நாங்கள் கொடுக்க வேண்டும்? தசமபாகம் என்று பழைய ஏற்பாட்டினுடைய அளவு, புதிய ஏற்பாட்டிலே நாம் நியமிக்கின்ற அளவுதான். கடவுள் எந்த அளவிற்கு நம்மை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த அளவிற்கு நாம் கொடுக்க என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகிறோம். 5% கொடுத்தீங்கன்னா உற்சாகமாய் கொடு, 10% கொடுத்தீங்கன்னா நீ உற்சாகம் கொடு, 25% கொடுக்கிறீன்னா நீ உற்சாகமாய் கொடு. உன்னுடைய அளவை நீ என்ன செய்து விடாதே, மட்டுப்படுத்தி விடாதே. கடவுளுக்கு கொடுப்பதிலே முன்னுதாரணம் உள்ளவர்களா என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா எந்த காரியங்களுக்காக நம்முடைய காணிக்கைகள் கொடுக்கப்படுகிறது என்பதையும் நாம் நிதானித்து பார்த்து என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய காணிக்கைகள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு கடவுளுடைய ஊழியத்துக்காக கொடுக்கிறோம் என்று சொல்லி படைக்கப்பட்ட இந்த காணிக்கைகள் இன்றைக்கு அநேக ஊழியக்காரனுடைய உல்லாசங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது, உதாசீனமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆத்ம ஆதாய பணிக்காக பயன்படுத்தப்படாத எந்த ஒரு காணிக்கையும் அது காணிக்கையாக என்ன செய்யப்படுவது கிடையாது, ஆண்டவருடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. அப்ப ஆண்டவரை கனம் பண்ணணும்னு சொன்னா நம்முடைய காணிக்கைகள் பிரயோஜனமான வகையிலே நாம் படைக்கின்ற காணிக்கைகளின் வாயிலாக நம்ம ஆண்டவரை என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். சரி, இப்படி எல்லாம் நம்ம ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? அதுலயும் ஒரு பாடம் இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிறாராம்? வாசிக்கலாம். அதே 3வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சித்தேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். பாருங்க, இப்படி நாம் ஆண்டவரை நாம் கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் செய்கின்ற காரியம் என்னவா? நம்முடைய உரையாடல்களிலே ஆண்டவர். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். நீங்களும் நானும் பேசும் பொழுது அதிலே ஆண்டவரும் என்ன செய்கிறார்? பங்கு கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பெயர்களை அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் என்ன செய்கிறாராம்? எழுதி வைக்கிறாராம். அடுத்து பாருங்க, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையதாவார்கள். சம்பத்துனா சொத்து. அப்ப ஆண்டவரை கனம் பண்ணுகின்றவர்களே ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சொத்துக்களாக பாவிக்கிறாராம். பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொத்துக்களாக இருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். யாருமே தங்களுடைய சொத்தை எளிதில் என்ன செய்ய மாட்டார்கள்? விட்டுவிட மாட்டார்கள். தலையை அடமான வச்சுனாலும் என்ன செஞ்சணும்? சொத்தை காத்து கொள்ளணும், காப்பாற்றிக் கொள்ளணும் என்று சொல்ல மனிதன் முயற்சிப்பான். ஆனா கடவுள் நம்மை சொத்துக்களாக பார்க்கும் பொழுது, பாவிக்கும் பொழுது ஒரு நாள் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலக மாட்டார். எப்பொழுது நம்முடைய நினைவாகவே இருப்பார். எப்பொழுது நம்மை பார்த்து கொண்டே இருப்பார், பாதுகாத்து கொண்டே இருப்பார். எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பெயர்களை அவருடைய நாம புஸ்தகத்திலே, ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்கிறாராம்? எழுதி வைத்திருக்கிறாராம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது ஜீவ புஸ்தகத்திலே காணப்படாதவன் எவனோ அவன் என்ன செய்வான்? தள்ளப்படுவான். ஆண்டவரோடு கூட நம்மை சேர்க்கக்கூடிய சாக்கியத்துக்கு உரிவலாக நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மாற்றார். எப்பொழுது? ஆண்டவரை நாம் கனம் பண்ணும் பொழுது. அது மாத்திரமல்ல, பாருங்க 4வது அதிகாரம் 2-3 வசனத்தை நான் வாசித்தேன். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம்! நமக்கு எதிரிகளே இல்லாதபடிக்கு அவர்களை நம்முடைய உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாக என்ன செய்வார்களாம்? எதிரிகளை ஆண்டவர் மிதித்து போடுவாராம். நாம் ஆரோக்கியமானவர்களாய் இருப்போம்.
கொழுத்த கன்றுகளைப் போல் இருப்போம். நீதியின் சூரியனாகிய இயேசு நம்மில் என்ன செய்வார்? உதிப்பார். எவ்வளவு பெரிய சாக்கத்தை ஆண்டவர் அவரை கனம் பண்ணுகின்ற பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆக அவரை பழுதற்றவர்களை படைத்து ஆண்டவரை நாம் கனம் பண்ணுவோம். நல்ல வார்த்தைகளை பிரயோகித்து ஆண்டவரை நாம் கனம் பண்ணுவோம். வேதத்தை வாயிலை வைத்து ஆண்டவரை நாம் கனம் பண்ணுவோம். நல்ல வாக்குமூலங்களை கொடுத்து ஆண்டவரை நாம் கனம் பண்ணுவோம். நல்ல குடும்ப உறவுகளை, திருமண உறவுகளை பேணி நாம் ஆண்டவரை கனம் பண்ணுவோம். நல்ல விதமாக காணிக்கைகளை பிரயோஜனமான வகைகளிலே ஆண்டவருக்கு படைத்து அதனை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பிரயோகிக்கும் பொழுது ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் தொடர்ந்து நடப்பித்து ஆண்டவரை தொடர்ந்து கனம் பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இம்மட்டுமாக தகப்பன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இனிமேல் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.